ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், வீடியோக்குள்ளே பார்த்து பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ், ஆட் ஆப்ஸ், அப்புறம் ட்விட்டரில் த்ரெட்ஸ் கொடுப்போம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவேல் ப்ராஜெக்ட்டுங்க. அவேல் ப்ராஜெக்ட் வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு மாடுலர் பிளாக் செயின் ப்ராஜெக்ட்டுங்க. லைக் செலஸ்டியா போலவே இவங்களும் வந்துட்டு ரோல் அப்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். கண்டிப்பாக அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவேல் பற்றி பேசியிருப்பாங்க. இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் வந்து $5 million அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து எக்ஸாக்ட் ஃபண்டிங் டீட்டெயில்ஸ் இவங்களுடைய அஃபிஷியல் வந்து இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. மேபி வந்து ஃபியூச்சரில் வந்து ஃபண்டிங் ரைஸ் பண்ணலாம். மேபி ஒரு $10 million வந்து ரைஸ் பண்ணுறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மாடலர் பிளாக் செயின் ப்ராஜெக்ட் அண்ட் வந்து ரோல் அப்ஸ்க்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. தென் இவங்களுடைய பேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பேக்கப் கொடுத்துருக்காங்க. மடாரா, ஸ்டாக்நெட், அதுக்கப்புறம் பாலிகன், ஜிகேவிஎம், ஆப்டிமிசம், டைமென்ஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு வந்து பேக்கப்பில் இருக்காங்க. இப்போதைக்கு இவங்க வந்து டெஸ்ட்நெட்டில் வந்து அவைலபிள் இருக்காங்க. டெஸ்ட்நெட் வந்து இன்சென்டிவ் டெஸ்ட்நெட்டா அப்படின்ற எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடையாது. பட் நோட் ரன்னர்ஸ்க்கு வந்து ஆட் ஆப் இருக்குது. அதனுடைய எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸும் இது வரைக்கும் வந்து செக் பண்ணி பார்க்கல. மேபி செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நோட் ரன் பண்ண தெரியும் அப்படின்னா ரன் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பண்ண தெரியாது, நான் வந்து ஓப்பனாக ஒத்துக்கிறேன். இதில் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஆட் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டேப் இருக்கும். அந்த ஆட் அக்கௌண்ட் டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு புதுசாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு மெமானிக் பிளேஸ் வந்து ஷோ ஆகும். அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து ஐயா சேவ்டு மை மெமானிக் வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிக்கிட்டு நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து சேவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ நான் அந்த மெமானிக் பேஜ் வந்து உங்களுக்கு பப்ளிக்காக ஷோ பண்ணலாம். இதை எடுத்து யூஸ் பண்ண நினைக்காதீங்க. இதை வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு ஷோ பண்ணதுக்காக மட்டும் தான் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் வந்து அவேல் ப்ராஜெக்டுடைய டிஸ்கார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. பாஸ்போர்ட் வெரிஃபை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு லிங்க் வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு வரும். இதில் கனெக்ட் வேலட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலட் வந்து ஷோ ஆகும். தென் வந்து மெட்டாமாஸ்க் செலக்ட் பண்ணி உங்களுடைய வேலட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. வேலட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சைன்இன் மெசேஜ் போகும். அந்த சைன்இன் மெசேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து கனெக்ட் டிஸ்கார்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்கார்டுக்கு வந்து ஆத்தரைசேஷன் போகும். இதை வந்து ஆத்தரைஸ் பண்ணிக்கோங்க. ஆத்தரைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் கிட்காயின் பாஸ்போர்ட் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து எனேபிள் ஆகிடும். அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு உங்களுடைய மெட்டாமாஸ்க் வேலட்டுக்கு வந்துட்டு ஒரு சைன்இன் மெசேஜ் போகும். இதை வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிவ் ரோல் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் வந்து எனேபிள் ஆகிடும். முக்கியமாக உங்களுக்கு வந்துட்டு மினிமம் உங்களுடைய கிட்காயின் பாஸ்போர்ட்டில் 20க்கு மேலே வந்து ஸ்கோர் இருக்கணும். அப்படி ஸ்கோர் இருந்தால் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்து கிவ் ரோல் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துருக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஷோ ஆகிடும். தென் அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கார்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன் டைம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா கோல்டுபர்க் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு சேனல் வந்து எனேபிள் ஆகிடும். அது வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இதில் /deposit அப்படின்ற மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஒரு கமெண்ட் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு தென் வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய அவேல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க அந்த நேம் மேலே வந்துட்டு ஒரு டேப் பண்ணுங்கள். அது ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்துட்டு ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு உங்களுக்கு அவேல் அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்கார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ் அப்படின்ற ஒரு டேப்புக்குள்ளே அது வந்து உங்களுடைய காப்பி பண்ண அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. அப்படி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம் அமௌண்ட் ஆஃப் அவேல் டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு வந்து இது எரராக இருக்குது. எனக்குமே வந்து ரிசீவ் ஆகலை. உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் ஆச்சு அப்படின்னு ரிசீவ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் வந்து பொறுமையாக கூட ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய அவேல் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து சென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த சென்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு எதனா ஒரு அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டோட நீங்கள் 2-3 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அது கூட சென்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா என்னுடைய அட்ரஸ் நான் கொடுக்குறேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் சென்ட் பண்ணி விடுங்க. சென்ட் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேக் ஏ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து சென்ட் ஆகிடும். என்கிட்ட இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவ் ஆகலை. அப்படி ரிசீவ் ஆகாதனால வந்துட்டு உங்களுக்கு நான் ஜஸ்ட் கைட் மட்டும் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பொறுமையாக பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு
செட் ஆன் செயின் ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு எதனாவது ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் தான். தென் அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா செட் ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அனதர் பாப்அப்பில் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு சைன்இன் சப்மிட் அண்ட் சைன்இன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன் செயின் வந்து செட் ஆகிடும். முக்கியமாக வந்துட்டு உங்களுக்கு மினிமம் 10 அவைல் டோக்கன்ஸ் வந்து உங்களுடைய வேட்டில் இருக்கணும். இதுக்கு ஒரு 2 டைம் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் கிளைம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். தென் அதுக்கப்புறம் நான் சொன்ன போலவே உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கிட்டு சைன்இன் அண்ட் சப்மிட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி வந்து செட் ஆகிடும். வழக்கம் போல் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவ் ஆகலை. நீங்கள் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது வந்து பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி ஒரு டேப் இருக்கும். அந்த நெட்வொர்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து கீழே ஸ்டாக்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து டேப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஓவர்வியூ அக்கௌண்ட்ஸ் பூல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து பூல்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வேலிடேட்டர் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் வந்து ஜாயின் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்ற அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஜாயின் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அனதர் பாப்அப்பில் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் அண்ட் சப்மிட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக்கிங் ஆகிடும். ஒன்ஸ் வந்து ஸ்டாக்கிங் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கவர்னன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ப்ரீ இமேஜஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆட் ப்ரீ இமேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாப்அப் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஃபைல் அப்லோட் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அது கிளிக் டு சைட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிவைஸ் மேனேஜருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் உங்களுக்கு என்ன இமேஜ் பிடிச்சதோ அது வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அது வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சப்மிட் இமேஜ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 5 to 10 செகண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து சப்மிட் ப்ரீ இமேஜ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அனதர் பேஜில் சேம் அதே போல் உங்களுக்கு வந்துட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கிட்டு சைன்இன் அண்ட் வந்து சப்மிட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் என்ன தான் கொடுத்தாலும் எனக்கு இது வரப்போகிறது கிடையாது. ஏன்னா என்கிட்ட வந்து தேவையான ஃபீஸ் வந்து இது வரைக்கும் ரிசீவ் ஆகலை. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கோங்க. நான் முன்ன சொன்ன போலவே தான். தென் அகைன் வந்து கவர்னன்ஸை கிளிக் பண்ணிட்டு ட்ரெஷரி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஓவர்வியூக்கு பக்கத்துலேயே டிப்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டிப்ஸ் டேப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு ப்ரப்போஸ் டிப் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு எதனா ஒரு அட்ரஸ் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா என்னுடைய அட்ரஸ் கடை நான் கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் வந்து டிப் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் டிப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்பவும் போல் வந்துட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கிட்டு சைன்இன் அண்ட் சப்மிட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். தென் இது வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் வந்து கவர்னன்ஸ் டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா பவுண்டிஸ் இருக்கும். அந்த பவுண்டிஸ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பவுண்டிஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆட் பவுண்டி அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பவுண்டி வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து பவுண்டி டைட்டில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே பவுண்டியோடைய அலோகேஷன் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது மினிமம் வந்துட்டு 1.06 மேலே இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் என்ட்ரு பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆட் பவுண்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்பவும் போல் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு சைன்இன் அண்ட் சப்மிட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவுண்டி வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. டெஸ்ட்நெட்டில் இருக்க வரைக்கும் இப்போதைக்கு டாஸ்க் இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து வீக்லி அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் பண்ணுங்கள். ஆக்டிவ் யூஸராக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆட்ராப் கொடுக்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன போலவே நோட் நீங்கள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ரன் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டைமென்ஷன் ஸ்டாக்கிங் டிஒஎம் ஆட்ராப் நான் வந்தபோதே நான் சொல்லியிருந்தேன் ஸ்டாக்கிங் பண்ணுங்கள் அவைல் ஆட்ராப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஜெக்டையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சம் டீட்ஸ் கீழே போயிட்டு அவங்க வந்துட்டு ஃபன்னியாக ட்வீட் பண்ணுறது போஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராபபிளி கொடுப்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 50 DM உங்களால் முடிஞ்சால் ஸ்டாக்கிங் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 10 TM நீங்கள் வந்து ஸ்டாக்கிங் பண்ணி வைங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.